என்னை வாழ வைத்த தெய்வமாகிய எல் துரைசாமி ஐயா மற்றும் குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா, ஆர் மணியன் ஐயா அவருடைய பாதங்களை வணங்கி, இன்னைக்கு பராசரரும் நாடியும் இணைத்து பலன் சொல்லக்கூடிய, அதாவது பராசரனா பாவமும் நாடி தேரியும் இணைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு. ரைட்டுங்களா? அதாவது இப்போ நேற்றுக்கு இல்லை, முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் சந்திரன் இருக்கிறத பார்த்தாச்சு இல்லைங்களா? லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்ன பலன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா? என்ன சார் என்ன எழுதியிருக்கீங்க பாருங்க. லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அதுக்கு உண்டான பலனை பார்த்தாச்சு இல்லை? என்ன சார்? குறிச்சிருக்கீங்கல்ல? லக்னத்தில் சந்திரன் இருந்தால் ஆமாங்க ஐயா, பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், ரைட்டுங்களா? லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் கோபக்காரர், ஆனால் சொத்து இருக்கும். பிறக்கும் போதே அவருக்கு சொத்து இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகர் கோபக்காரர், ஆனால் சொத்து உண்டு. பிறக்கும் போதே சொத்து இருக்கும். பிறக்கும்போது அல்லது வயிற்றில் இருக்கும்போது சொத்து வாங்கியிருப்பாங்க. அதுதான் அதோடைய கான்செப்ட். அதாவது அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா ஒரு வீட்டில், அந்த வீட்டில் சொத்து வாங்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை சார், வயிற்றில் இருக்கும்போதும் வாங்கலை, ஏற்கனவே எங்கள்கிட்ட சொத்தும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வாங்கிடுவாங்கன்னு நம்ம சொல்லலாம் பலர். ஸோ அதிகபட்சம் அவங்க வாங்கி இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி குடும்பத்தில் தான் அந்த குழந்தை, அந்த ஜீவன் தரிக்கிறது அப்படிங்கிறது அதோடைய கான்செப்ட். ரைட்டுங்களா? அது ஒன்று. வெட்டுக்காயம், தழும்பு, சர்ஜரி, இதில் ஏதாவது ஒன்று நடக்கும். செவ்வாயினாலே வெட்டுக்காயம், தழும்பு, சர்ஜரி நிச்சயமாக உடம்புல சர்ஜரி பண்ணாமல் பார்த்துக்கணும். மருத்துவ குணம் உள்ள ஒரு தன்மை இருக்கிறது. ரைட்டுங்களா? வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணுங்கிறாங்க. அதாவது வாகனம் ஓட்டுபவர் வாகனம் உண்டு, அதனால் விபத்துகளும் வரலாம்ங்கிறது அதோடைய தன்மை. ரைட்டுங்களா? முறுக்கு மீசை, அதுவும் செவ்வாய் தான். அப்படியே நல்லா மீசை முறுக்கி இருக்குது அப்படின்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இளைய சகோதரர் அல்லது சகோதரி, ரைட்டுங்களா? இளைய சகோதரர் அல்லது சகோதரி, சகோதரர்களை குறிக்கக்கூடிய காரகிரகம் செவ்வாய். கார வகையில் அதிகம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் மருத்துவ குணம், சொத்து கிடைக்கும், பதவி உண்டுங்கிறாங்க. பொதுவாக செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குமானால் அவங்களுக்கு பதவி அல்லது சொத்து நிச்சயமாக உண்டு என கூறலாம் அப்படிங்கிறாங்க. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸு தான். செவ்வாய்க்கு குரு அல்லது சூரியனுடைய தொடர்பு இருந்ததுன்னு வச்சிங்களேன், தங்கப்பல்லே கட்டுவாராமா. பல்லு தங்கப்பல்லாக கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் குரு, ரைட்டுங்களா? செவ்வாய் குரு அல்லது சூரியன் இருந்தால் பெரிய பதவியில் இருப்பாராமா. செவ்வாய் குருவுக்கு சூரியனுடைய தொடர்பு கிடைத்தால் அவர் பெரிய பதவியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? குருமங்கள யோகம். ஆமாம். வீட்டு அருகில் கடை இருக்கும்,
பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், மின் கம்பம் இருக்குங்கிறாங்க. சரிங்களா சார்? லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் குறுகிய தூரத்திற்கு கூட வாகனத்தில் தான் போவார். அந்த வாகனத்தை தேடுவாராம்மா. கொஞ்சம் தூரம் போகணுன்னாலும் சரி, ரொம்ப சொகுசாக போகணும் வரணும் அப்படிங்கிறது தான். ரைட்டுங்களா? லக்னத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய் என்பது வாகனத்திற்கு உண்டான காரகிரகம். இன்னொன்று சார், இன்னொன்று வெரிஃபை பண்ணிக்கிங்க. அது இதில் இங்கே குறிக்கல, இருந்தால் கூட சொல்கிறேன். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு அருகில் பார்பர் ஷாப்பு அல்லது கசாப்பு கடை இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வெடியை பற்றி ஒரு சின்ன இது போட்டிருக்கு பாருங்க. செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் லக்ஷ்மி வெடி வெடிப்பாராமா. அதாவது பட்டாசு வெடிக்கிறோம் இல்லைங்களா, அது கூட ஒரு சின்ன கான்செப்ட். செவ்வாய் சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்தால் லக்ஷ்மி வெடி. புரியுதுங்களா? என்ன சார்? லக்ஷ்மி சுக்கரன்றதுனால சொல்றீங்க? ஆமாம். செவ்வாய் சனியோட சாரத்தில் இருந்து என்ன காலபைரவர் வெடி வெடிப்பாரா? அப்படி அணுகுண்டு வெடிப்பாருங்க, அணுகுண்டு வெடிப்பாரு. இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம் இல்லைங்களா? இல்லைங்க, கரெக்ட் தான். சனி செவ்வாய் சூரியனோட சாரத்துல எனக்கு இருக்கு, சனியோட சேர்ந்து இருக்கு. எனக்கு எல்லாரும் ஐயோ காது போச்சு அப்படின்னு, எனக்கு நல்லா பெரிய பெரிய அணுகுண்டா வைக்கதான் எனக்கு பிடிக்கும். நல்லா டூம்னு வெடிக்கணும். அதோட கரெக்ட் தான். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சனி கேது அந்த சேர்க்கைக்கு கரடியை பார்ப்பது நல்லது. சனி கேது கரடியை பார்க்கலாம். கரடியோட முடியெல்லாம் மோதிரம் செஞ்சு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசில் வீட்டுக்கெல்லாம் கரடி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த கரடி பார்க்கறதுக்காகவே எல்லாரும் ஓடுவாங்க. அதனால் அந்த சனி கேதுங்கிறது கரடியை பார்ப்பது நல்லது. சனி ராகு என்பது மலைப்பாம்பாமா. சுக்கிரன் கேது என்பது பூம்பூம் மாடு. சுக்கிரன் என்பவர் தேவாங்கு. சுக்கிரன் தேவாங்கு எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? கண்ணெல்லாம் மூளை பெருசு பெருசா, சின்னதா மூஞ்சி. பார்க்கவே முடியாது அதை கண்ணில், தெரியுமா? ஆனா அதுதான் சுக்கிரனுடைய காரகத்துவம். ஆனா அழகாதான் இருக்கும் ஐயா. நிறைய பேர் ஆனா தேவாங்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லன்னு. அது பரவாயில்ல, மூஞ்சி பெருசா இருக்கு, கண்ணு எல்லாம் சின்னதா இருக்கும் மூஞ்சி, ஆனா கண்ணு எல்லாம் பெருசா இருக்கும். ஆமா. அவ்வளவு சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க குறிச்சுக்குங்க. சுக்கிரன் கேது பூம்பு மாடு. பூம்பு மாடு பாருங்க. லக்னத்தில் புதன் இருந்தால் நல்லா கவனிச்சிங்க, பிறக்கும் போது பாக பிரிவினை நடந்திருக்கும். லக்னத்தில் புதன் இருந்து ஒரு குழந்தை பிறக்கும் இடத்தில் பாக பிரிவினை நடந்திருக்கும் அவங்களுடைய குடும்பத்தில், அல்லது இடம் வாங்கியிருக்கலாம். பள்ளிக்கூடம் அருகில் இருக்கும். ஜோதிட நாட்டம் உண்டு, மென்மையாக பேசுவார்னு சொல்லலாம். பெரிய நகைச்சுவை உண்டு. நடிப்பு, திட்டமிடல், லைப்ரரியில் மெம்பர். ரைட்டுங்களா? கன்னி தெய்வ வழிபாடு செய்வார், விஷ்ணு வழிபாடு செய்வார்னு சொல்கிறாங்க. சமயோஜித புத்தி, ஆசிரியர், வக்கீல், தீரா கல்வி, அது மாதிரி. மாமன் அருகில் இருக்கலாம், அல்லது தாய் மாமன் வீட்டிலே அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலாம். தாமதமாக பேசுவார்னு சொல்கிறாங்க. 2 தொழில் செய்வார்னு சொல்கிறாங்க. கூட்டு தொழில், கமிஷன், தரகு,
இந்த மாதிரி. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அதிக கிரகங்கள் புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் காலி நிலம் உண்டு, கமிஷன் தொழில், தோல் நரம்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். காலி நிறம், எம்டி லேண்ட் இருக்கு இல்லைங்களா, விவசாய பூமி, எம்டி லேண்டு, ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட்டு எல்லாமே வந்து புதனுடைய காரகத்துவம் தான் சார். அதே போல் விவசாய பூமியும் புதனுடைய காரகத்துவத்தில் வரும். பச்சை பசுமை, சரிங்களா. பொதுவாக லக்னத்தில் புதன் இருந்தாலே நாம் இன்னும் நிறைய பாயிண்ட் வந்து சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு குறிப்பிட்ட சில பாயிண்ட் மட்டும் சொன்னால் அது சரியாக இருக்கணும், ரைட்டுங்களா. இதில் இந்த வகுப்பில் நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு ஹைலைட் பாயிண்ட்டு, இந்த லக்னத்தில் புதன் இருந்தால் ஜாதகர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாகப்பிரிவினை நடந்திருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்தப்புறம் இடம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா. சரி, தாமதமா பேசுவாருன்னு எப்படிங்க சொல்றாங்க? நல்லா தானே பேச்சு வரும். இது புதனா? ம், புதன் எங்க சார் நல்லா பேசுவார்? எல்லாம் நகைச்சுவையா அருமையா பேசுவார் இல்லைங்களா? ட்ராக் பண்றோம். லேட்டாக தான் பேசும் புதன், ஆனால் அதிகமாக பேசும். புரியுதா புரியலைங்களா? புதன் என்றாலே லேட்டாக தான் சார் பேசும். சரிங்க. லக்னத்தில் புதன் இருந்தால் தாமத பேச்சு நிச்சயமாக இருக்கும். அடுத்து போகலாமா? வாங்க. நிறைய விஷயம் இருக்குது, கடன்னு போக வேண்டியது இருக்குது. லக்னத்தில் குரு இல்லை, ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதை வந்து பார்க்கலாம். இன்னும் பாவத்தின் அடிப்படையெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. லக்னத்தில் குரு, இது வந்து இந்த ஜாதகர் பிறந்த பின்னு குடும்பத்தில் வளர்ச்சி உண்டுன்னு சொல்லலாம். உறவில் இன்னொரு குழந்தை பிறந்திருக்கும். வீட்டு அருகில் மரம் இருக்கும். மரத்தின் கீழ் உட்காரும் இயல்பு உண்டு. இயல்பான குணமுடையவர்னு சொல்கிறாங்க. கோவில், இவங்க வீட்டு அருகில் கோவில் இருக்கலாம். கௌரவம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். சின்ன வயசுலேயே வருமானம் ஏற்படுகிறது. அரசு தொடர்பு உண்டு. இங்கே நல்லா கவனிச்சிங்க, இது ஒரு பாயிண்ட்டு. ஒரு சின்ன, அதாவது இடையில நாம் பார்க்கும்போது சின்ன சின்ன பாயிண்ட்டு அண்டர்லைன் பண்ண மாதிரி வரும். அதெல்லாம் நீங்கள் குறிச்சிக்கணும் தனியாக. அரசு தொடர்பு உண்டு, அரசியல் தொடர்பு உண்டு. நல்லா கவனிச்சிங்க. அந்த குருவுக்கு லக்னத்தில் குரு இருந்தால் அரசு தொடர்பு உண்டு, அரசியல் தொடர்பு உண்டு. நல்லா படிக்க தூண்டும், நல்லா படிப்பாங்க. பண குறைபாடு இருக்காதுங்கிறாங்க. நல்ல கதை சொல்லுவாராம்மா. ஆன்மீகம், அதை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வாக்குவன்மை. பூஜை செய்வதில் ஆர்வம் உண்டு. மனித நேயம் உண்டு. குழந்தை தனம் உண்டு, ரைட்டுங்களா. இதில் என்ன ஒரு இதுன்னா, அதிக கிரகங்கள் குருவுடைய சாரத்தில் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி, பதவி, கௌரவமானவர், ஒழுக்கமானவர். அதிக கிரகங்கள் குருவின் நட்சத்திர சாரத்தில் அமையுமானால் பொருளாதார வளர்ச்சி, பதவி, கௌரவமானவரும் ஒழுக்கமானவரும் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இந்த சிறு வயதில் பணம் மட்டும் கரெக்டா ஒத்து வரலைங்கய்யா. மத்ததெல்லாம் சார் என்னங்க? இந்த சிறு வயதில் பணம் மட்டும் வரலங்கய்யா. சிறு வயதுல எனக்கு பணமே இல்லை. சின்ன வயசு லக்னத்துல குரு இருக்கு, சின்ன வயசுல பணமே இல்லைங்கிறீங்களா? ஆமா, இல்ல.
அரசு தொடர்பு உண்டு, அரசியல் தொடர்பு உண்டு, அரசியல் ஆவான்னாங்க. ஆனா அரசியல்வாதி ஆகல இன்னும். ஆயிடும்னு நினைக்கிறேன். 32 வயசுல ஆவான்னாங்க, 44 ஆயிடுச்சு. ஆனா அரசியல்வாதிக்கும் அரசியல் இதுவும் உண்டு, தொடர்பு உண்டுகிட்டே இருக்கும் எனக்கு. அது கரெக்ட் தான், மற்றதெல்லாம் கரெக்ட். அந்த சிறு வயதில் வருமானம் உண்டுன்றது மட்டும் தான் இல்லை. ஏன்னா 32 வயசுக்கு அப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு. சிறு வயதுல வருமானம் உண்டுன்னா உங்களுக்கு கிடைக்குமா அது? இல்ல அவங்க வீட்லயும் அந்த அளவுக்கு இல்லைன்ற அது இழுக்க பிடிக்கதான். எப்படி நீங்க சொல்றத நான் இது பண்ண முடியும்? இதுவே உங்க அப்பா சொன்னாருன்னா ஓகே. இருக்கணும் இல்லைங்க, சார். எனக்கு நிலைமை பார்த்தா அதாவது தெரியும். நீங்க ஒரு இயல்பான ஒரு நிலையை சொல்லிட்டீங்க, அது ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க பிறக்கும் போது நிச்சயமாக அந்த கஷ்ட நிலைகள் கொஞ்சமாவது ஒரு தளர்ச்சி இருந்திருக்கும், ஒரு ஃப்ரீ. அது உண்மைதான். அப்பதான் நல்லா நான் பிறக்கும் பொழுதுதான் அதுக்கப்புறம் தான் கடலாம் வச்சாங்க, நல்லா பணக்காரனா இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பணம் மொத்தமா போயிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? பிறந்த அந்த ஒரு 5-6ல இருந்து அதான் ஒரு 8வது வரைக்கும் ஓகே. 8th அப்புறம் இல்ல, மொத்த வாட்ச் அவுட். அப்புறம் நான் படிச்சுதான். அதெல்லாம் வேறு. ஆனா அதுக்குண்டான தன்மை இருக்கும். சரி சரி. லக்னத்தில் சுக்கிரன் இருந்தார். ஏன்னா எழுமார் சார் என்ன பண்றாரு, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அனதர் கால்னு வந்தது, என்னன்னு தெரியல. கால் பண்ணாலும் போல அவருக்கு. லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் குறிச்சிங்க. சுகவாசி, சுவை விரும்பி உயர்தனமான நபர், அறிவாளிங்கிறாங்க. அறிவாளிங்கும் போது இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து புதன் என்பது புத்திக்கார கிரகம். புதன் என்பது பொதுவாக நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து புதன் தான். கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ரைட். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த சீக்ரெட் நாலேஜ்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டு. அந்த சீக்ரெட் நாலேஜ் எல்லாம் சுக்கிரன் தான். இப்போ ஜோதிடம் ஒரு சீக்ரெட்டாக இல்லைங்களா, அதுக்கு காரகங்கிறத விட அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய தன்மை வேணும் நமக்கு. புரியுங்களா சார்? இப்போ உதாரணமாக போலீஸுக்கும் சிபிஐக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? போலீஸுங்கிறது அடித்து விரட்டி பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கப்புறம் உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறது. ஆனால் சிபிஐங்கிறது அப்படிங்களா, எல்லாமே மென்டல், எல்லாமே அறிவு தான், எல்லாமே புலன் விசாரணை தான் இல்லைங்களா? அறிவை கொண்டு ஆட்கொள்வது. என்ன சார் பேச மாட்டேங்கிறீங்க? சரியா தப்புங்களா? கரெக்டுங்க ஐயா. அதுதான் சுக்கிரனுடைய தன்மை. அப்போ மியூட் பண்ணுங்க. லக்னத்தில் சுக்கிரன் இருந்து அந்த ஜாதகர் பிறந்தவுடன் குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும், பெண்கள் நட்பு உண்டு, சிறு வயதில் வருமானம், கண் பார்வை குறைபாடு, யூரினல் பிரச்சனை. நல்லா கவனிச்சிங்க, கண் பார்வை குறைபாடு, யூரினல் பிரச்சனை, நீரிழிவு பிரச்சனை, நல்ல நாலேஜ் உண்டுங்கிறாங்க. படிப்பில் தீராத ஆர்வம் இருக்கும், காதல் உண்டு, அத்தை அருகில் இருப்பார்கள், கலைத்துறையில் நாட்டம் உண்டு, ஆடு மாடு வளர்த்த குடும்பம் சொல்லலாம், பிறந்தபோது திருமண நிகழ்ச்சி நடந்திருக்கும், சினிமா தேட்டர், கண் ஆஸ்பத்திரி, பேங்க்கு, அதுக்கு பதிலாக டேங்க்னு போட்டிருக்கா, பேங்க்குன்னு தான் இருக்கு இல்லையா, ஃபேன்சி கடை, இந்த மாதிரி அழகு நிலையம் இதெல்லாம் அருகில் இருக்குங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே பாயிண்ட்டு, அதிகமான கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குமானால் சுகபோகமான வாழ்க்கை, சொத்து சுகம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்கிறாங்க. சரிங்களா? அதிகமான கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குமானால் சுகபோக வாழ்க்கை உண்டு, சொத்து சுகம் உண்டுன்னு சொல்கிறாங்க.
பொதுவாக லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க பெரிய ஆளாக வந்துடுவாங்க. பெரிய பணம், நல்ல பொருளாதாரம்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிடும். சரிங்களா? எல்லாம் குறிக்கிறீங்களா? இந்த சத்தத்தையே காணும். கேட்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க. ஐயா கேக்குதுங்க ஐயா, குறிச்சிட்டு இருக்குங்க ஐயா. ஒரு அடிப்படை சின்ன சின்ன பாயிண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட் வருது இல்லைங்களா? அதாவது இந்த சீக்ரெட் ஆமாங்க நாலேஜ் சொன்னது, ஆமாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டு. மிச்சது எல்லாமே சுக்கரனுடைய காரகத்துவங்கள் தான். அவ்வளோதான். அதை நீங்கள் சரிங்க. எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். லக்னத்தில் சனி இருப்பது, லக்னத்தில் சனி இருந்தால் நல்லா கவனிச்சுக்கங்க. இதில் வந்து இந்த ஜாதகர் பிறக்கும்போது கர்மா நடந்திருக்கும்னு அர்த்தம். எப்படிங்க? லக்னத்தில் சனி இருந்தால் ஜாதகர் பிறக்கும்போது வீட்டில் ஒரு கர்மா நடந்திருக்கும். 30 வயது வரை கஷ்டம், இளமையில் வறுமை, ரைட்டுங்களா? மந்தத்தன்மை, ரொம்ப மந்தமாக இருப்பார். ஆயுள் பலம் உண்டு, நீதிமான், மருத்துவ செலவு உண்டு, நேர்மை உண்டு, சொந்த தொழில் செய்யும் எண்ணம், திருமணம் தாமதம். இந்த பாருங்க, இந்த இடத்துல இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. திருமணம் தாமதம் அப்படின்னா அது ஏன் தாமதம் படுத்துது? யாராலையும் சொல்ல முடியுமா? ஐயா லக்கணத்துல லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்தை பாப்பாரு இல்லைங்களா? 7ஆம் பாகத்தை லக்னத்துல 7ஆம் இடத்தை பாப்பாருங்களா? 7ஆம் இடத்தை ஏழாம் இடத்தை தாக்கம் நேரம் பாப்பார்ல, அதனால தடை. ஆமா, டிலே. தடைன்னு சொல்ல முடியாது, டிலே. சரி. சரி. என்ன சார் எக்கு அடிக்குது? ஏதாவது மைக் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எடுத்துருங்க. இப்பயே அடிக்குதுங்களா ஐயா? ஆமா. எடுத்துருங்க. லக்னத்தில் சனி என்பது சமுதாயத்தில் எதிர்பார்க்கிற அந்தஸ்து, பெயர், புகழுடன் டக்குன்னு வரமாட்டார். கொஞ்சம் லேட்டாகும் வர்றதுக்கு. அதனால தான் அவருக்கு டிலே ஆகுது. அர்த்தம் புரியுதுங்களா? பணம், பொருளாதாரம், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் அவர் வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால் அவருக்கு வந்து என்ன ஆகுதுங்க? டிலே ஆகுது. அர்த்தம் புரியுதுங்களா? நரைமுடி இருக்குங்கிறாங்க, பேரன் பேத்தி எல்லாம் பார்க்குற யோகம் உண்டுங்கிறாங்க. நல்லா கவனிச்சிங்க. இதில் லக்னத்தில் சனி இருந்தால் தீர்க்க ஆயுள்னு சொல்லலாம். பேரன் பேத்தி எல்லாம் பார்க்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சிறு வயதிலேயே தாத்தா என்று அழைக்கப்படுவார். அதாவது லக்னத்தில் சனி இருந்தால் அவர் கிட்டத்தட்ட வயது முதிர்ந்தவர், மந்தத்தன்மையாக இருப்பார், ஒரு வயசானவர் போல் நடந்துக்குவார்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இதில் ஒரு சின்ன சீக்ரெட் ஒளிஞ்சிருக்குது. சின்ன வயசிலே தாத்தா என்று அழைக்கப்படுவார் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? சூட்சமா, இவருக்கு திருமணமாகி அவருக்கு குழந்தை பிறந்து அவர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி அவருக்கு குழந்தை பிறந்துடுங்கிறாங்க. அர்த்தம் புரியுதுங்களா? என்ன ஆச்சு இன்னைக்கு?
எல்லாருமே மௌனமாக இருக்கிறீங்க. சார் சொல்லுங்க. கரெக்ட் ஐயா. திருமணத்தின் போது ஒரு வீட்டாரின் சம்மதம் இருக்காதுன்றது கரெக்ட். என் ஃப்ரெண்டுக்கு லக்கணத்துல சனி, அவருக்கு வந்து அப்படித்தான் நடந்தது. சரி, அதே போல திருமணத்திற்கு ஆ, ஒரு வீட்டாருக்கு சம்மதம் இருக்காதுங்கிறாங்க. ஆமா, 83 வயது வித்தியாசம் உள்ள ஜோடி அப்படிங்கிறாங்க. பொருந்தாத ஜோடின்னு சொல்லலாம். பொருந்தாத ஜோடி கரெக்ட். வயது வித்தியாசம் இல்லைங்கய்யா. மூணு வயசு தான். 3 வயசு கூட இல்ல, 2 தான். முதல் இரவு தள்ளி போகும். பிறந்த போது குடும்பத்தில் அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் இருந்திருக்குங்கிறாங்க. உடல் உபாதை இருக்கும். கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கிடைக்கும். கிடைக்கும் இல்லை, இருக்கும். தனிமை விரும்பி கடின உழைப்பு, முதிர்ந்த தோற்றம், சிவபக்தர், சின்ன வயசுல அதாவது எளிதில் நரை வந்துவிடும். மற்றவரின் குழந்தை மீது நாட்டம், தத்து எடுக்க. கரெக்ட். எஸ், என் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு நான் தத்து எடுத்துக்கிறேன் முதல்ல குர்ரான். ஃப்ரெண்டு தான் இருக்காரு, நீ கம்முனு எனக்கு தத்து குத்துருன்னு சின்ன பொண்ண. அவ்வளவு பாசம் அவனுக்கு. அதெல்லாம் உண்மைங்க ஐயா. கரெக்ட். ரைட். அதிக கிரகங்கள் சனி சாரத்தில் இருந்தால், நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் வருது. இராணுவம் போலீஸ் தொடர்பு உண்டு. இப்போ இராணுவமும் நமக்கு வந்து செவ்வாய், போலீஸும் செவ்வாய் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாங்க ஐயா. என்ன சார்? செவ்வாய். ஆமாங்க ஐயா, போலீஸ் செவ்வாய் தானே. போலீஸ் எங்க போய் செவ்வாய்? அடிமையெல்லாம் செவ்வாயா எப்படி வர முடியும்? போலீஸ்ல உயர் அதிகாரின்னு எடுத்துக்கலாங்களா செவ்வாய? இங்க வந்து சாதாரண போலீஸ் தனின்னு எடுத்துக்கலாங்களா? ஆமா சார், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள். சரிங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டே போறவங்க. ஆமா, அனுபவத்துல தான் முன்னேற முடியும், டக்குன்னு வர முடியாது. சரிங்க சரிங்க, புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. சனி சாரத்துல அதிக கிரகம் இருந்தா ராணுவம் போலீஸ். சனி என்றால் இன்னைக்கு நீங்க எடுத்துங்க, அதெல்லாம் வந்து அடிமை தொழில் செய்யக்கூடிய நபர்கள்னு அர்த்தம். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்கன்னா அது சனி தான். ஏன் தொழில்காரகன் சனின்னு எடுத்து வச்சிருக்காங்க? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம்னா நாம் அவனுக்கு அடிமை தான். 8 மணி நேரம் அவனுக்கு வித்துருக்குறோம், அதானே உண்மை. அந்த 8 மணி நேரத்தில் அவன் சொல்றதா நம்ம கேட்க முடியும். இதுல சரியா தப்பா சார்? இது காட்டுதாங்க ஐயா. குறைந்த ஆயுள் உள்ள குடும்பம், இதில் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. லக்னத்தில் சனி இருந்தால் அவருடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் அகால மரணம், சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படிங்கிறத அதோடைய தத்துவம். ஊனமுற்றோர் இருக்கலாம். வியாதியால் விரயம், அதாவது அவங்க குடும்பத்தில் மூணு சாப்டரில் நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? குறைந்த ஆயுள்ள, அற்ப ஆயுள்ள இறந்தவர்கள் உண்டா ஃபர்ஸ்ட். அடுத்தது, வீட்டில் யாராவது ஊனமுற்றோர் இருக்காங்களா செகண்டு. மூணாவது, தீராத வியாதியால் அவதிப்பட்டு அதனால பெரிய கடன் ஏதாவது ஆச்சா அப்படின்னா இது மூணுத்துல ஏதாவது 1 2வது கிளிக் ஆயிடும். லாஸ்ட் இருக்குங்க ஐயா, அவர் வீட்டுல அவங்க அம்மாக்கு கேன்சர் இருந்தாங்க. சரிங்களா? கேக்குதுங்க ஐயா? சார் கேக்குது, நீங்க பேசுறது. சரி சரி. அதான் ஒண்ணா நீங்க அப்டேட் பண்ணிட்டே வரீங்களே, அப்புறம் என்ன? ஏன்னா நீங்க சொல்ல யாருலாம் என்கிட்ட ஜாதகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு வச்சு யாருக்கு லக்னத்துல என்ன இருக்குன்னு பாக்குறேன். அதுதான் வேணும். இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம்.
சரி தப்பு, படிக்கிற ரூட்டு சரி இல்லை, படிக்கிற ரூட்டு சரியில்லை. அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவை. புரியுதுங்களா? சரிங்க. சனியோடைய சாரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவில் பேரம் பேத்தி எடுப்பாங்க, குறைந்த ஆயுள் உள்ள குடும்பம், விபத்து ஊனமுற்றோர் உள்ள குடும்பம், கடன் சம்பந்தமான விரயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பரிகார ஸ்தலம் தேவிப்பட்டணம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வந்ததுன்னா எங்கே போகணும்? திருநள்ளாறு தான் அதுன்னு தெரியாதுங்க ஐயா. எங்கே போகணுன்னு தெரியாதா? திருநள்ளாறு தான் தெரியாதுங்க ஐயா. கன்னியாகுமரி பக்கத்துல தேவிப்பட்டினம் சார். என்னங்கம்மா? கன்னியாகுமரி சுசீந்திரம் பக்கத்துல தேவிப்பட்டினம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஆமா சார். அந்த கடல்ல வந்து இருக்க அந்த நாகூர் கோயில் சொல்றீங்களா ஐயா? அதான் சொல்றீங்களா? இந்த ஸ்கிராம்பிள். காரைக்கால் பக்கத்தில் இருக்குங்கிற. மத்தவங்க எல்லாரும் கரெக்டா கேக்குதா? ஐயா ஸ்பீடா வர மாதிரி இருக்குது. அது என்னன்னு அதான் வரல. அதான் வரல. ஆமாங்க. கேக்குதுங்களா? ஸ்கிராம்பிள் ஆகுதுங்க ஐயா. நீங்க பேச சரியா கேட்கல. இப்ப கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? ரைட்டு. இப்ப தெளிவா கேக்குதுங்களா? ஏதாவது தொந்தரவு இருக்கா? ரைட். காரைக்கால் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு பக்கத்துல தான் சார் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கேக்குதுங்க ஐயா. ஐயா கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க ஐயா. இல்லைங்க ஐயா, தெளிவா கேக்குது. தெளிவா கேக்குதுங்க ஐயா. அதான் கன்ஃபியூஷன் வராமா? ம். இல்லைங்க, இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அந்த கடல் ராமநாதபுரம் மாவட்டத்துல தாங்க இருக்கு. ஆமா, ராமநாதபுரம் பக்கத்துல தான் இருக்குங்க ஐயா. இது தேவிப்பட்டினம். அதுல அதுக்கப்புறம் நவபாஷணம் நவகிரகத்தலம் இது ஆக்சுவலா. அதேதான் சார், நவபாஷான கோயில் தான். நவபாஷணம் நவகிரக கோயில். ஆமா சார். கடலுக்குள்ள இருக்கும். ஆமா ஆமா ஆமா. சாரி, வெளிநாட்டு தொடர்பு பிறக்கும் போதே கண்டம். சரியா சார்? லக்னத்தில் ராகு இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பிறக்கும் போதே கண்டம், நீண்ட ஆயுள், பிறக்கும் போது மருத்துவ செலவு, மருத்துவ குணம், மருத்துவ செலவு இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே இடம் மாற்றம் உண்டு, நீண்ட பயணம் உண்டு, உயர்வான வாழ்க்கை, தலை விகாரமாக இருக்குங்கிறாங்க, அமானுஷ்ய சக்தி உண்டுங்கிறாங்க, சர்ஜரி உண்டுங்கிறாங்க, சுவாச சம்பந்தமாக பிரச்சனை உண்டு, மூச்சு திணறல் ஏற்படலாம். சார், யாருக்காவது இருக்கா லக்னத்தில் ராகு? ரைட். சரிங்களா?
வயதில் ஒரு சகோதரன் என் சகோதரி ஹஸ்பண்டுக்கு பிறக்கின்றார்கள். இருந்தது சார் அது. கடைசியில மூச்சு திணறல் வந்தது. தாய் தந்தையை என்ன போட்டிருக்க சார்? தெரிந்து விடுவாரா? பிரிந்து விடுவார் சார். தாய் தந்தையை பிரிந்து விடுவார். தாய் தந்தையை பிரிவதற்கு வாய்ப்புகள் அதிகம்ங்கிறாங்க. 3-11 வயதில் ஏதேனும் சம்பவங்கள் இருந்த வண்ணம் இருக்கும். 3வது வயதுல அல்லது 11வது வயதுல கோடு போட்ட சட்டை தான் பிடிக்குமாமா. சிறு வயதில் எழுதுகோல் எடுத்தால் பாம்பு போல் கோடு போடுவார்னு சொல்றாங்க. வளைச்சி 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 எழுதுனா கூட மேலை கிளை மேலை கிளை இருக்குங்கிறாங்க. தீய பழக்கம் இருக்கும். வீடு மெயின் ரோட்டின் அருகில் இருக்கும். புற்றுக்கோவில் அருகில் இருக்கும். லக்னத்தில் ராகு இருந்தால் பாலத்தின் கீழ் மற்றும் பாலத்தின் சுவரில் உட்காரும் பழக்கம் உண்டு. சரிங்களா? எல்லாம் குறிக்கிறீங்களா? நான் பேசுறது அதிக கிரகங்கள் ராகு சாரத்தில் இருந்தால் கொடி சுற்றி பிறந்தவர். குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுமாமா. கேக்குதுங்க ஐயா. அது ஆமா, கொடி சுற்றி பிறக்கலங்கிறீங்க. சரி, ஆமாங்க. அந்த கொடி சுத்தி பிறந்ததுல குரு ராகு இருந்தா கொடி சுத்தி பிறந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ரைட் ரைட். அப்படி ஒரு குடல் ஜாதகம் என்கிட்ட இருக்கு. சம்பந்தமான ஆனா இல்லையா, பிரச்சனை. நேற்று கால் பண்ணி கேட்டேன். மிதுனத்தில் சனி ராகு சாம்பல் நிற உங்க அணில்ங்கிறாங்க. வயசோட கும்பத்தில் பிறக்கலான்றாங்க. ராகு கேதுக்கள் இருந்தால் குரு நீர் ராகு கொண்டு இணைஞ்சிருக்கு. அபிஷேகம் செய்வது நல்லதாமா. இருக்கு கரெக்டா. கும்பத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் நீர் கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது. சரிங்களா? சாம்பல் நிற அணில் சார். மிதுனத்தில் சனி ராகு சாம்பல் நிற அணில். அணில் அணில் இருக்கு இல்லைங்களா? மிதுனத்தில் சனி ராகு சாம்பல் நேர அணில்னா என்னங்கய்யா அது? அணில் யாருக்கு உதவுன்னு வச்சுங்க. யாருக்கு உதவிது? ராமருடைய ஜென்ம நட்சத்திரம் எங்க இருக்கு? ஆமாங்கய்யா. சரிங்க. புனர்பூசம் தானே. மிதுனத்துல இருந்து ஆரம்பிக்காதா? ராமருக்கு உதவுங்க. மிதுனத்தில் சனி ராகு சாம்பல் நிற அணில். கும்பத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் கும்பத்தில் கனகத்தில் இருக்குங்க. அபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லியாச்சு இல்லைங்களா? இதுல இருந்து ஒரு உலகில் ஜோதிடம் ஒண்ணு தெரிஞ்சுங்க. எப்பொழுது ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகி ராகு எப்பொழுது கும்பத்துக்குள்ள நுழைகிறதோ, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல ஊர்களில் நம்ம அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா அப்படின்னு வச்சுங்க, மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் பாருங்க. சரிங்களா? மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோவில் அனைத்துமே கும்பாபிஷேகங்கள் நடைபெறும். ராகு கும்பத்தில் வரும் காலம். சரிங்களா? சுனாமி வரும்.
நீரினால் கண்டம் நாட்டுக்கு. பரிகாரம் சரிங்க. நாட்டுக்கு இல்லை, ஜாதகருக்கு. மலை கோவில், மலை அடிவாரம், சர்ப்ப கோவில் வழிபாடு, மரத்தடி புற்று கோவில், ஜீவ சமாதி, காளி காளி என்ன இல்லை போட்டிருக்கேன், காளி துர்க்கை கோவில் வழிபாடு. ராகுகேதுக்களுடைய தோஷங்கள் வந்து விலகணும் அப்படின்னா இன்னும் ஒரு கோவில் இருக்கு சார். ரைட்டுங்களா? ஒசூர் பக்கத்தில் ஒரு மலை கோவில் ஒன்று இருக்கு, ஒரு அம்மன் கோவில். அது என்ன கோவில் சார்? ஒசூரா மைசூரா சார்? அது சாமுண்டீஸ்வரி. மைசூர் போறதா? மைசூர் போறது. சாமுண்டீஸ்வரி நான் போயிட்டு வந்தேனே. அந்த ஆமாங்க, அது இது ஒசூர் பக்கத்துல தான் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே நிமிஷம் பார்த்துட்டு. நல்லா எடுப்பா இருக்கு சார். கோவில் அது. ஆமாங்க சார். லக்னத்தில் கேது. பொதுவா லக்னத்துல கேது இருந்தா ஆமாங்க ஐயா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாதகருடைய வீடு சந்துக்குள் இருக்குமாமா, கோவில் அருகில் இருக்கும், மசூதி இருக்கலாம், நெரிசலான பகுதி, உறவில் விரிசல். லக்னத்தில் கேது இருந்தால் அவங்களுடைய குடும்ப உறவுகளிலே விரிசல்கள் வரும், இருக்குங்கிறது அதோடைய தன்மை. தாடி வளர்த்தல், இடியாப்பம், கண்ணில் முடி அதிகமாக இருக்குமாம்மா. ஞானம், ஆன்மீகம் இதெல்லாம் உண்டு. தலையில் முடி அதிகமாக இருக்குது, சுருள் முடி. இவர் பிறந்த போது பிரிவினையை தரும். குடும்பத்தில் இவர் வந்து எப்போ லக்னத்தில் கேது இருந்து ஒரு ஜாதகரோ ஜாதகியோ பிறந்திருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையோ பிரிவினையோ வருவதற்கு உண்டான காலகட்டம் அப்பொழுது வந்திருக்கும்னு நம்ம கூறலாம். அப்படிங்களா? ரொம்ப நன்றி ஐயா. 100% உண்மை ஐயா. என்னுடைய அனுபவம். போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அப்படியா சார்? சார் நான் லக்னத்துல கேது சார். எனக்கும் சூப்பர். வீடு சந்துக்குள்ள வீடு, வீட்டு பக்கத்துலயே கோயில், தையல் அதெல்லாம் இருக்கு சார். தையல் நூல் சம்பந்தமான அறிவு, டைப்பிங். லக்னத்தில் கேது இருந்தால் காது நன்றாக கேட்கும், பாம்பு காது. சரிங்களா? அதிக கிரகங்கள் கேதுவின் சாரத்தில் இருந்தால் பக்தி, தபம், வேறு மத சிந்தனை, நரம்பு சம்பந்தமான விஷ காய்ச்சல் வியாதியை கொடுக்கறதுங்கிறாங்க சார். வலிப்பு வருது இல்லைங்களா? வலிப்பு அது எல்லாமே இந்த கேது தான். ஃபிக்ஸு. சரிங்களா? லக்னத்தில் கேது இருந்தால் கஷ்டத்தை பேசக்கூடாது.
நான் எழுமாறேன் சார். சார் பேச மாட்டேன் சார் இதுக்கப்புறம். நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இதை. சார் பேச மாட்டேன் சார் இதுக்கப்புறம். எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும் சொல்லியிருப்பேன். சனி கேது ஆமா சார். காக்கைக்கு இடியாப்பம் வைக்கவும். லக்னத்தில் குரு அல்லது கேது இருப்பவர்கள் எப்பொழுதும் குட்டி கதை சொல்வார். ஜீவ சமாதி வழிபாடு என்று. சரிதானா இது? சார் இது உண்மை சார். ஆமாங்க ஐயா. நானும் மீட்டிங் போட்டாலும் ஒரு சின்ன கதை சொல்லி தான் சார் போடுவேன். அதே மாதிரி ஜீவசமாதி நாங்க 2 பேரும் போயிடுவோம் ஐயா. நான் எனக்கு லக்னத்துல குரு, அவர் லக்னத்துல கேது. பாருங்களேன் எப்படி வருது. இப்போ உங்க அதிபதி பிரிக்கணும், அதுக்கு என்ன வழி? இல்ல எந்த கிரகத்தை இருங்க இருங்க லக்னத்துல குரு இருக்கு, லக்னத்துல ரொம்ப நல்ல வழி. எதுவும் வேணாம். சார் பர்சனலா இல்ல. இப்ப நடுவுல எந்த கிரகத்தை விட்டா உங்களை பிரிக்கலாம்ங்கிறீங்க? சரி சரி. நடுவுல ராகு விட்டா பிரிச்சிடலாம். அப்படியெல்லாம் விடலாம். அதெல்லாம் ராகுக்கு இருக்கிற பவர் குரு போதும் இல்ல. ராகு விட்டா பிரிச்சிடலாம். நான் கேது பக்கத்துலயே ராகு விட முடியாது. அதுக்காக ரெண்டையுமே பிரிக்கணும்னு நீங்க பாக்குறீங்க, அது தப்பு. இங்க குருவை மட்டும் பிரிச்சா போதும். 2ல 1 போனா 1 என்ன பண்ண போகுது? அது பாட்டுக்கு போயிடும். எப்படி ரூட்டு? இந்த மாதிரி ஏதாவது ரூட்டு நான் சொல்லுவேன், கண்டுபிடிச்சு நீங்க நிஜமாதான் சார். இது அஸ்ட்ராலஜில நீங்க செய்ய முடியாத காரியம் என்ன இருக்குது? புரியுதுங்களா? எல்லாம் ஜாதகம் பார்த்தா எல்லாம் பண்ணுவாங்க. போலாம். லக்னத்தில் சுக்கிரன், லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த கான்செப்ட், லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த கான்செப்ட். இப்போ வந்து பாவத்துக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் கிரகத்தை பார்த்தீங்க, இப்போ வந்து பாவத்துக்கு வந்துட்டோம். பாவத்துக்கு உண்டான பலாபலன்கள் என்னங்கிறது ஒரு சின்ன இது பார்த்துடலாம், இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஆயுள் பலம் அதிகம்ங்கிறாங்க, சுயநலம் அதிகமாக இருக்கிறது, தன்னை பற்றி உயர்வான சிந்தனை, தலையை பற்றி பயம், கிறுகிறுப்பு, தலை சுற்றல், பொது சேவையில் ஈடுபாடு, கூட்டு தொழில் செய்யும் எண்ணம், பயணத்தில் அதிக நாட்டம், வெளிநாடு வெளிமாநிலம் செல்லுதல், ஒரு சங்கம் அல்லது இயக்கத்தில் சேருதல், தலைமை தாங்குதல், புகழ்ச்சிக்கு மயங்குதல், நேர்மை, நட்புக்கு மரியாதை, தன் எதிர்காலம் பற்றிய கவலை, நல்ல பேச்சாளர், நல்ல அமைப்பு, சுய முயற்சியில் முன்னேற்றம். லக்னாதிபதி தான் நின்ற வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போவதால் பேச்சு வன்மை உண்டுங்கிறாங்க. பாருங்க, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் எத்தனை பேருக்கு லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிற மாதிரி நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிறீங்க இது வரைக்கும்? நீங்க எல்லாம் ஜாதகம் பார்த்துருப்பீங்க. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிற மாதிரி எத்தனை பேர் ஜாதகத்தை பார்த்துருக்கீங்க சார்? என்ன ஒருத்தருமே பார்த்துலையா? சார் லக்னத்துல இல்ல, 9ல இருக்கு சார். லக்னாதிபதி 9ல குருவோட இருக்குது. ஆனால் நீங்க சொன்ன பலன் வந்து அதுவும் மீட் ஆகுது சார். ஆகுது சார். லக்னாதிபதி தான் நின்ற வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு வெயிட் பண்றேன் சார். இங்க கீழே ஒண்ணு பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு போட்டிருக்கிற. லக்னாதிபதி 1, 5, 9, 10, 11 இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு சுபகிரக பார்வை பெற்றாலும் எல்லா தோஷத்தையும் வென்று வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. விட கிடைச்சதா கிடைக்கல எழுமாற சார்? அவ்வளவுதான். சரி, மற்றும்
ராகு தோஷமோ யமகண்ட தோஷமோ இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இது எப்படிங்க ஐயா? என்ன பேசுங்க ஐயா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தானே ராகு காலம் போய் பூஜையே பண்ணுவாங்க. ராகு காலம் பார்க்க வேண்டான்றீங்களே. இப்பதான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கார கலாட்டா மீடியாவில் ஒரு குருஜி பாத்தீங்களா? ராகு காலத்துல புற ஊத்தி வைக்கிறீங்க பால், தயிராக இல்லையா? யமகண்டத்துல ஊத்தினாலும் தயிராகத்தானே போகுது இல்லையா? அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கு தெரியுமா? உங்க அப்பா அம்மா உன்னை யமகண்டத்துல ராகு காலத்துல பத்திருப்பாங்க போட்டு, அதனாலதான் இப்படி இருக்கிற அப்படின்னு இல்லையா? நிச்சயமா நீங்க அவன் ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராகு காலம் அல்லது யமகண்டத்துல தான் அவன் பிறந்திருப்பான். கிடைச்சா பிடிச்சு பாருங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் இருக்கு சார். மீடியாவில் பேசி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை பற்றி மட்டும்தான் நிறைய பேர் பேசுறதுக்கு. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது. ஈஸியா பேசலாம், யார் வேணா திட்டலாம். ஐயா திட்டு பின்பக்கமா வந்து நம்ம கிட்ட தானே கேட்பானுங்க. கழுத்துல ருத்ராஜ குட்டை வேற. சொல்லுங்க ரைட்டுங்களா? ராகு கேதுங்கிறது அவர் முகத்துல அவர் உடம்புல இருக்குது, அவரை கவனிக்கல அது இல்லையா? கேதுங்கிறது அந்த ஆள் வச்சிருக்கிற தாடி, அந்த ஆள் கழுத்துல போட்டிருக்கிற ருத்ராட்ச மாலைங்கிறது, மாலைனாலே ராகு தான். அதான் மேட்ரு. போதுமா? எல்லாமே முடிதாங்க ஐயா. இது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு தோஷம் கிடையாதுன்றீங்க, அது என்ன கான்செப்டுங்க? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுடைய ஆதிபத்தியத்தை கொண்டது. சனிக்கிழமைங்கிறது யாருடைய ஆதிபத்தியம்? சனி. ஆமா, சனி ராகு. இந்த 2 நாள் தான் வெரி பவர்ஃபுல்ங்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா இங்க பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிருக்கீங்களா? அதான் கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. சனியில ராகு வந்தா இன்னும் ஜாஸ்தியெல்லாம் இருக்கும். விசேஷம் வைப்பாங்களா? மோர் தென் அதிகமான விசேஷங்கள் நடக்குமா? இந்த சனி ஞாயிறுல நடக்காது. நீங்க வேற சனி ஞாயிறு ஒன்னா சேர்த்து. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த ராகுகளை பூஜை கூட ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா பார்த்து பண்ணுவாங்க. ராகு வேலையில இதெல்லாம் பண்றதெல்லாம் வழக்கம். ஆனா அந்த தோஷம் இல்லைங்கிறாங்க. அதுக்கு அந்த நேரத்துக்கு உண்டான தோஷம் பெருசா வேலை செய்யாது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையுங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. அர்த்தம் புரியுதா புரியலையா சார்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். காலையில் ஓரைங்கிறது இப்போ சாதாரணமாக ஆரம்பிக்குது. ராகு காலம் யமகண்டெல்லாம் ராத்திரியில் வருதா பகலில் வருதா சார்? பகலில் தானே வருது இல்லையா? அப்ப சூரியன் உதித்த சூரியனுடைய ஆதிக்கம் ஞாயிற்றுக்கிழமையில ஜாஸ்தி. புரியுதா சார்? இது என்னன்னா சிவன் பெருசா சக்தி பெருசாங்கிற மாதிரி. இது ரெண்டுமே சேர்ந்தா சிவசக்திங்கிற மாதிரி தான் இது அடிப்படையே வரும். வேற ஒண்ணுமே இல்லை. என்ன டெல்லி பாபு சார்? சொல்லுங்க ஐயா. அதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சொல்றது நானு? இதான் விஷயம். சனி பவர்ஃபுல், ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பவர்ஃபுல். இது 2 கிழமையும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறாங்க.
அதனால ராகு கேது ராகு தோஷமோ கேது அதாவது யமகண்டமோ பெருசா இதுல வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பெருசா வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க. சரிங்க. இப்போ உதாரணமா நம்ம சுப ஓரை குறிப்போம் இல்லைங்களா சார்? சுப ஓரை, சுப ஓரைங்கிறது என்னென்ன கிரகத்துடைய ஓரைங்க நேரம்? குரு, சுக்கிரன், புதன். ம், அவ்வளோதான். அந்த 3 கிரகம் தான் இல்லைங்களா? ஆமாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதிகமான நேரங்கள் இந்த சுப வேலைகள் கூட சுப ஹோரைகள் கூட ராகு நேரத்திலயோ யமகண்ட நேரத்திலயோ வந்தா அது வேலை செய்யாது. ஆமாங்க. கிளாஷ் ஆகாம தான் வைக்கணும். அர்த்தம் புரியுதுங்களா? சுக்கர ஓரையே இருக்கு, அது வந்து யமகண்டத்துல வருதுன்னு வச்சுங்க, அந்த சுக்கர ஓரை அது வேலை செய்யாது சார். ஆமாங்க. வேலை செய்யும். முதல்ல ராகுகாலம் எமகண்டம் பார்த்துட்டு அந்த அதெல்லாம் அது கழிய போக மிச்சம் இருக்கிற நேரத்துலதான் பார்க்க முடியும் ஓரை. அதுல ஏதாவது ரிப்பீட்டடா செய்ய போறீங்கன்னா குளிக்கையும் பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயம். அப்புறம் நீங்க எல்லாம் திரிசாம்சம் எல்லாம் சொல்லி கொடுத்தனா, திரிசாம்சத்தை பத்தி சொல்லி ஆமாங்க. கொடுத்தல சார். நீங்க முகூர்த்தம்னு ஒரு பஞ்சாங்கத்துல முகூர்த்தம் வருது இல்லைங்களா? அந்த முகூர்த்தத்துக்கு உண்டான நேரம் போட்டிருப்பாங்களா போட போடுவாங்க. மாட்டாங்களா? அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு திரிசாம்சத்துல போய் பார்த்துருக்கீங்களா? என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பித்தாசம் போட்டு பார்த்துருக்கீங்க. வெரிஃபை பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆமாங்க. முகூர்த்த நேரம் தானே, அந்த முகூர்த்த நேரத்துக்கு போட்டு பாருங்க, கொடுத்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு. அது என்ன திரிசாம்சம் நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்து சொல்றீங்களா? வேற என்ன சந்தேகம்? சொல்லியாச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லி சார் மாந்தி பகவானை பத்தி சொல்லுங்க சார். சார் மாந்தி பகவானை பத்தி சொல்லுங்க சார். மாந்தி பத்தியா? மாந்தி மாந்தி ஆமாங்க சார். ஐயா. லக்னத்தில் மாந்தி இருந்தா என்னன்னு எனக்கும் அதே கொஸ்டின். இல்லைங்க ஐயா, இப்ப கிரகங்கள்லாம் சொன்ன மாதிரி லக்னத்தில் மாந்தி அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம். அத மாந்திங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்கிறேன் நான் தான். அது மாந்தின்னு பேசுனா நல்லாவா இருக்குது? ஓகே. அது உண்மைதாங்க ஐயா. புரியுதா புரியல? எழுதும்போது கூட கட்டத்துல மாந்தி எழுதாதன்றாங்களே, அதெல்லாம் கான்செப்ட் உண்மைதான். உண்மைதானுங்களா கேட்கிறேன். மாந்தி பத்தி எதுக்கு சார்? அது ஒரு தனி சப்ஜெக்ட். லக்னத்துல மாந்தி இருக்கிறது, பொதுவா மாந்தி இருக்கிறது தவறான ஒண்ணு. ஆமா. அது மட்டும் ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. மாந்தி எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்கிறதா கருத்து. ஆனா அப்படி இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு முறைகள் இல்லை. அது விதிக்கப்பட்ட ஒண்ணு. அது வந்து லக்னத்துல இருக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு நல்லது இல்லாத ஒரு சமாச்சாரம். யார் சூரியன் சார் கேட்ட மாதிரி ரைட் இல்ல? லக்னத்தில் மாந்தி இருப்பதுங்கிறது அவ்வளவு சிறப்பில்லை, அது ஒரு அவ்வளவு நல்லது இல்லைன்னு அர்த்தம். புரியுது இல்ல? மாந்தி எப்பொழுதுமே இருக்கும் இடத்தை கெடுத்து விடும், அதான் அதோடைய தன்மை. அப்ப அவங்க கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடும்ன்றீங்களா? சரிங்களா சார்? இல்ல இல்ல, கேரக்டர் ஸ்பாயில் ஆயிடுன்னு இல்லை சார். அவங்க இருக்கும் இடத்த வந்து அது வந்து நல்லது பண்ணாது, அது கெடுதல் தான் பண்ணும். ஆமா. சரிங்க. அப்ப அது பரிகாரங்களா? உடல்நலத்தை குன்றி போகாதா? சரி சரி வேறன்ட்டு அப்புறம் நீங்க அப்புறம் வரைக்கும் போனா என்ன அர்த்தம்? சரிங்க. அந்த சப்ஜெக்டே வேற சார். அது அதை சரிங்க. பேசும்போது அதை டீட்டெயிலா பேசுவோம், அப்பதான் அது நல்லா இருக்கும். ஓகேங்கய்யா. இதுல வந்து லக்னத்துல கேது சொன்னீங்க இல்லையா, அதுல சூரியனும் சேர்ந்து இருந்தா என்ன ஆகுங்க? ஆமா, ஆமாங்கய்யா. லக்னத்துல கேது பிளஸ் சூரியனா? எங்க புது சேவை செய்யறாங்க? புது சேவை செய்யறது சேவைதான். பிரச்சனைகள் தானே அதிகமா இருக்குது. பொது சேவை தான் செய்யணும். பொது சேவை செய்யறதா நல்லா இருக்கும். அவங்க வாழ்க்கை வந்து ஒரு முற்று பெறாத வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆமாங்கய்யா. லக்னமும் நீங்க சொல்லிட்டீங்க, என்ன லக்னம்னு மிதுன லக்னம் வந்துடும். இல்லையா? புரியுதா புரியலீங்களா? மிதுன லக்னம், மிதுனத்துல
இப்போ மிதனம்ங்கிறதே உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஆமாங்க. நான் அடிக்கடி சொல்றதே மிதன லக்னத்தை பத்தி, கரெக்ட் கரெக்ட் மிதன கரெக்ட். ராசி பத்தி சொல்லியிருக்கிறேன். அது ஒரு கேம்லிங் ராசின்னு சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். போர்ஜரி பண்ணக்கூடிய ராசின்னு ரைட்டு. சொல்லியிருக்கிறேன். ரைட் ரைட்டுங்களா? இவங்க என்ன பண்ணி என்ன செஞ்சாலும் இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சு வேண்டியது ஒண்ணுமே கண்டிப்பா இருக்காது, கண்டிப்பா. எல்லாம் காலியா போகும்னு அர்த்தம். ஏன்னா கேது கரெக்ட். பூராத்தையும் உண்மை காலி. உண்மை. அவருடைய முயற்சி எல்லாம் வீண்தான். ரைட்டுங்களா? அதுதான் தன்மை. ஒன்றும் சொல்லிக்கலாம் பிரயோஜனம் இல்லை. சார் நான் பணம் சம்பாரிச்சுட்டேன், சொல்லிக்கலாம். லட்ச வெளியில லட்சமா வேணா சேர்த்து பெருமைக்கு சொல்லிக்கலாம். வச்சிருக்கேன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, போயிடும். அவ்வளவுதான். அவர் வந்து மக்கள் தொடர்பு சோசியல் சர்வீஸ் இல்லாம அவரால் பெரிய அளவில் ரைட் ரைட் ரைட். வளர்ச்சி நன்றிங்க. பெற முடியும். புரிஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கணுங்கிறத கேட்கறேன். சூரியன் கேதுன்னா அரசியல்வாதின்னு சொல்லியிருக்கீங்களா? அதான் பொது சேவை அதில் வந்துருதுங்களா? தப்பு இல்லைங்கய்யா, தப்பு இல்லை. ஆமாங்க ஐயா. மக்கள் தொடர்பு அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாங்க ஐயா. மக்கள் தொடர்பு தான், மக்கள் தொடர்பு அதிகமா இருக்கும். சரி, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வேற என்னங்க? நன்றிங்க ஐயா. மீண்டும் நாளை சந்திப்புமா? நன்றி சார். ரைட். நன்றி ஐயா, நன்றி. நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி ஐயா, நன்றி.